வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் பை சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரம் ஜோன், விழுப்புரம் ரீஜியனில் விட்டுருக்காங்க. அடுத்து கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, சேலம், மெட்ரோபாலிட்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அங்கே இருந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அங்கே வர உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். பாஸ் அவுட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2021 இருந்து 2025 வரை உள்ள இந்த 5 வருஷத்தில், இந்த 4 வருஷத்தில் உள்ளவங்க வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 இயர் வந்துட்டு ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ ஸ்டைஃபண்டாக அவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 9,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன்ஜினியர் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கு வந்து 8,000 ரூபாய் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இன்ஜினியரிங் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 458 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விழுப்புரமில் வந்துட்டு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரில் ஒரு 70 வேக்கன்சி, சிவில் இன்ஜினியரில் 9 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 9 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 12, டோட்டலாக 100 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் எந்த ஜோனோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்துட்டு டிப்ளமோ இன்ஜினியரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயும் விழுப்புரமில் வந்துட்டு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரில் 26 வேக்கன்சி, சிவிலில் ஒரு 4 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 3, அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு 7 வேக்கன்சி, டோட்டலாக 40 வேக்கன்சி. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதில் ஒரு ஊரையும் இதில் ஒரு ஊரையும் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து எப்படின்றத வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன, கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸு, இந்த இதில் வந்துட்டு விழுப்புரமில் வந்து ஒரு 90 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், ரெகுலராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னீஷியன், டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் சேம் ரூல் தான். ஸோ இது 3 பொறுத்த வரைக்குமே சேம் ரூல் தான். நீங்கள் பிகாம், பிஎஸ்சி, நான் இன்ஜினியரிங் கேட்டகரியாக இருந்தாலுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஏஜை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸை பொறுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டூரேஷன்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த டிகிரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி உங்களை வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது எப்படி, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 18/9 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை பொறுத்த வரைக்கும் 18/10 வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஷார்ட் லிஸ்டட் பண்ணி 29/10லாம் உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஷார்ட் லிஸ்டட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நவம்பர் 2nd வீக்கில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு இதில் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் கீழே வந்துட்டு வெரிஃபிகேஷன் ப்ளீஸ் சென்ட் இமெயில் டு, இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராமில் கொடுக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.